என்னங்கடா சட்டமன்றத்துல விவாதம் பண்ணாம வாட்டர் கன் வச்சு விளையாடி நிக்கிறீங்க? பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். கோபம் வந்தால் தண்ணி பள்ளக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் நீங்க குறிப்பிடலாம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அண்ணா தம்பி ஏதோ ஒரு ஃப்ளோல தெரியாம சொல்லிட்டேன். போற போக்குல செஞ்ச ஊழல எல்லாம் ஊருக்குள்ள ஒளறி விட்டுறாதண்ணே. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. உட்காரு, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், கிளம்பு. சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்பட்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இத்தனை நாளா நீ எங்கடா இருந்த? தப்பு பண்ணிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. வாழ்த்து சொல்ல வந்த உன்னையாடா வேணான்னு சொல்லிட்டேன். அடடா, என்னமா எலிவேஷன் கொடுக்குறான் பாரு. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அசிங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அறிவாளி அறப்பைத்தியத்தோட தலைவனுக்கு தேவைதான். புதிய ஆட்சி அமைஞ்சு சரியா 40 நாட்கள் கடந்திருக்கு. இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு அவளோடு காத்துக்கிட்டு இருந்தோம். உங்க ஆட்சியில் ஊழல் சாதனை மட்டுமே. உருட்டு நிதி அவர்களே, ஏன் திருட்டு நிதி அவர்களே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகள்ல நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும் தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் முதல்வன் அப்படின்னு ஊரு புல்லா சொல்லிட்டு ஒரே ஃபேமிலி இருந்து மட்டும் முதல்வன் ஆவானுங்க. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா பிச்சை எடுக்கிற குத்தடிமைங்க தான். திமுகவை எந்த கொம்பனால அழிக்க முடியாது.